நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் 2025 என்ற ஒரு ஆண்டை நிறைவு செய்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 2025 என்ற ஆண்டை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், நம்மோடு பிரயாணம் செய்த அநேகர் நமக்கு அறிமுகமானவர்கள், தூரத்து சொந்தம், நெருங்கிய உறவு, நண்பர்கள், பள்ளியிலே படித்த நண்பர்கள், கல்லூரியிலே படித்த நண்பர்கள், அல்லது அலுவலகத்திலே நம்மோடு வேலை பார்த்தவர்கள், நமது தெருவில் குடியிருந்தவர்கள் என்று பலர் இந்த நேரத்தில் இல்லாதபடி அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக நாம் திரும்பி பார்க்க முடியும். எத்தனையோ பேர் இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்க பல வகையில் திட்டமிட்டாலும் கூட இந்த ஆண்டை நிறைவு செய்ய முடியாமல் போயிற்று. இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்த நாம் எத்தனை பேர் இந்த ஆண்டை நிறைவு செய்ய போகிறோம் என்றும் யாராலும் உறுதியாய் சொல்ல முடியாது. மேலும் இந்த புதிய வருடத்தில் எந்த விதமான அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம், நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான அனுபவத்திற்குள்ளாக போகும் என்று சொல்லி நாம் உறுதியாய் சொல்ல முடியாது. ஆனால் நம்மில் எல்லோருக்குமே புதிய வருடத்தில் பல ஆசைகள் இருக்கிறது, பல திட்டங்கள் இருக்கிறது, பல கனவுகள் இருக்கிறது. கடந்த வருஷத்தில் நாம் கண்ட கசப்பான அனுபவங்கள் ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கலாம். கண்ணீரின் பாதையில் கடந்து போன அனுபவமாக இருக்கலாம். அது எதுவுமே இந்த ஆண்டில் வரக்கூடாது என்று சொல்லி நாம் எல்லோருமே விரும்புவோம், திட்டமிடுவோம். சரி, இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு கடந்த 2 தினங்களாகவே, அதாவது டிசம்பர் 30, 31 ஃபேஸ்புக்கில் கடந்த 2 தினங்களாகவே இந்த புதிய வருடத்தை வரவேற்கும் வகையில் அநேக விதமான காரியங்களை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நான் விளம்பரத்தை போல பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது, இந்த நகை கடை விளம்பரத்திற்கு அநேகர் வருகிறார்கள். லலிதா ஜுவல்லரியில் அங்கே வந்து நகை கடைக்கு வந்து நகை வாங்கும்படியாக அங்கே செய்கூலி சேதாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் விளம்பரம் பண்ண வருகிறார். பின்பு கல்யாண் ஜுவல்ஸில் வாங்குங்கள் என்று சொல்லி ஒருவர் விளம்பரம் பண்ண வருகிறார். பின்பு தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க என்று சொல்லி ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க. பின்பு போத்தீஸில் வந்து தங்கம் வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. பின்னும் ஒருத்தர் வந்து எல்லா விதமான கல்யாண வீட்டிற்கு தேவையான எல்லா பொருள்களும், நகை எல்லாமே மங்களத்தில் வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் விளம்பரம் பண்ண வருகிறார். இந்த விளம்பரத்தை போலவே இந்த கடந்த 2 தினங்களாக நான் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அநேக காரியங்களை பார்க்கிறேன். அதாவது, ஒவ்வொரு திருச்சபையும் எங்கள் ஆராதனைக்கு வாங்க, புதிய வருஷத்தில் எங்கள் ஆராதனைக்கு வாங்க, உங்களுக்கு புதிய வாக்குத்தத்தம் கொடுக்குறோம், உங்களுக்கு புதிய விடுதலை கொடுக்குறோம், புதிய பாதை காண்பிக்கிறோம், உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறோம், புதிய நம்பிக்கை கொடுக்குறோம் என்று பலவிதமான வகைகளில் விளம்பரம் இன்றைக்கு சபைகள் மூலமாக புதிய வருஷத்தை குறித்து வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி அநேக விளம்பரங்கள் வந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த விளம்பரத்தை பிடித்து கொண்டு இன்று அநேக சபையை நிரம்பி வழியும். புதிய வருஷத்தில் ஆராதனையில் அநேக சபைகள் நிரம்பி வழியும். இன்றைக்கு காலையில், அதாவது டிசம்பர் 31 காலை சன் நியூஸ் முடிந்த உடனே இன்னொரு செய்தியும் நான் பார்த்தேன்.
இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லி சொர்க்க வாசல் பல கோயில்களிலே திறக்கப்பட்டது. அப்படி கோயில்கள் நடை திறந்தவுடனே சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது என்று சொல்லி திரளான ஜனங்கள் முந்தி அடித்து கொண்டு முன்னே போனார்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசிப்பதற்காக. இப்பொழுது இந்த சொர்க்க வாசல் திறந்தவுடனே முந்தி அடித்து கொண்டு போன ஜனங்களுக்கும் இன்றைக்கு வாக்கு தத்தத்தை பெற வேண்டும் என்று சொல்லி புதிய வருஷத்திற்காக மாத்திரமே சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்படி இருக்கிற பொழுது ஒரு புதிய வருஷத்தை நாம் எப்படி சந்திக்க வேண்டும்? ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஜோசுவா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஜோசுவாவோடு பேசுகிறார். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக என்று சொல்லி பல ஆலோசனைகளை ஜோசுவாவிற்கு அவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கால்களை வைப்பதற்கு என்பதாக பல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, நிபந்தனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த புதிய வருஷத்தில் நாம் எந்த விதமான வாக்குத்தத்தத்தோடு அல்லது எந்த விதமான வாக்குறுதியோடு, எந்த விதமான நம்பிக்கையோடு, ஞானத்தோடு நாம் இந்த வருஷத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது நான் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். 33வது சங்கீதம் 9, 10, 11 வசனம். பின்பு அதே சங்கீதத்திலே 16, 17, 18, 19 வசனம். இந்த 7 வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது முதலாவது பகுதியை வாசிக்கிற பொழுது 9, 10, 11வது வசனம் 33வது சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது அவர் சொல்ல ஆகும். அவர் என்று சொல்லுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர், இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆக இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒருவேளை நாம் உலக மக்களைப் போல பலவிதமான திட்டங்களோடு, பலவிதமான கனவுகளோடு நாம் இந்த புதிய வருஷத்தில் பிரவேசித்திருந்தாலும் கூட இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் அனுமதிப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யார் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் சரி, ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, அதை கொடுத்தவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன நோக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறாரோ அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் அனுமதிப்பதே நமக்கும் நடக்கும். வேறு யார் சொன்னாலும் அது நடக்காது. மேலும் கர்த்தர் நிறுத்தினால் மாத்திரமே அது நிறுத்த முடியும். கர்த்தர் நிறுத்தினதை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறுத்தினதை வேறு எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, அல்லது வேறு எந்த மனுஷனாலும் அதை திறக்க முடியாது. இன்றைக்கு அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், அங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், இவர் எனக்காக ஜெபித்தால், இவரிடத்திலே போய் நான் ஜெபித்தால், இந்த தேவாலயத்திற்கு போனால், இந்த மனுஷனுடைய ஆலயத்திற்கு போனால், இவர் ஜெபித்தால் அது நடக்கும், இது நடக்கும் என்று சொல்லி நம்புகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கட்டளையிட நிற்கும். என் வாழ்க்கையில் எதை கர்த்தர் தடுத்து நிறுத்த விரும்புகிறாரோ அதை ஒருவராலும் எனக்கு கொடுக்க முடியாது.
ஒருவராலும் கர்த்தர் மூடின கதவை திறக்க முடியாது. கர்த்தர் திறந்த கதவை ஒருவராலும் மூட முடியாது. அதுதான் நாம் முதலாவதாக இந்த வருஷத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்க திட்டமிட்டு இருக்கிறாரோ, கர்த்தர் அனுமதிப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். வேறு யார் சொன்னாலும் நடக்காது. யார் தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. சரி, முதலாவதாக. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை திட்டங்கள் மாத்திரமே நிலைத்து நிற்கும். இந்த 10வது வசனத்திலே 11வது வசனத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் எதை தடுக்கிறாரோ அது தடுக்கப்படும். அடுத்து, கர்த்தருடைய ஆலோசனைகள் திட்டங்கள் மாத்திரமே நிலைத்து நிற்கும். மனுஷனுடைய ஆலோசனைகள் அல்ல, மனுஷனுடைய திட்டங்கள் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், அதற்காக நாம் திட்டமிடக்கூடாது என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லவில்லை. அதற்காக நாம் உழைக்கக்கூடாது என்று சொல்லி வேதாகமும் சொல்லவில்லை. மாறாக நம்முடைய திட்டம் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் உறுதியாக இருக்க முடியாது, உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய நோக்கங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்றால், அவருக்கு சித்தமானால் அவர் அதை வாய்க்க பண்ணுவார், அவர் அதை நிறைவேற்றுவார். இல்லை என்றால், ஒருவேளை நான் விரும்பின காரியங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கொடுப்பதும் தடுத்து நிறுத்துவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. சரி, அடுத்து பார்க்கிற பொழுது இந்த 16, 17, 18, 19 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, உலக பிரகாரமான எந்த ஸ்லாக்கியங்கள் எனக்கு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாக இருந்தாலும் சரி, அது எனக்கு பாதுகாப்பை கொடுக்காது. அவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்காது. அவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் கிடையாது. அவைகள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்காது, அவைகள் எனக்கு உத்தரவாதம் கொடுக்காது, அவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமும் கிடையாது. பாருங்கள், இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ராஜா. ராஜா என்பது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது, வல்லமையை வெளிப்படுத்துகிறது, ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. பின்பு அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய சேனை என்பது படைபலத்தை வெளிப்படுத்துகிறது. ஆக அதிகாரம் இருந்தாலும், வல்லமை இருந்தாலும், ஆளுகை செய்யக்கூடிய ஸ்தானத்திலே நான் இருந்தாலும், நான் நினைப்பதெல்லாம் வாய்க்கும், நான் திட்டமிடுவதெல்லாம் வாய்க்கும், நான் எடுக்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும், நான் செய்கிற யுத்தங்களில் எல்லாம் வெற்றி பெறுவேன். எனக்கு சேனை மிகுதியாக இருக்கிறபடினாலே, எனக்கு படைபலம் மிகுதியாக இருக்கிறபடினாலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி எந்த மனுஷனும் உறுதியாய் சொல்ல முடியாது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும், அடுத்து பார்க்கிற பொழுது சௌரியவான் என்று சொல்லுகிற பொழுது அது வசதியை வெளிப்படுத்துகிறது. எப்படி ராஜா என்ற வார்த்தை அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதோ, எப்படி சேனையின் மிகுதி என்பது படைபலத்தை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல இந்த சௌரியவான் என்ற வார்த்தையும் வசதி வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிறது, செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. எந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு, உலக பிரகாரமான செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பிரபலமான மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆலோசனைகளும் வாய்க்கும் என்று சொல்லி அவன் சொல்ல முடியாது. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது அவனுக்கு அஸ்திவாரமாக இருக்க முடியாது. ஆக ராஜா, சேனைகளின் மிகுதி,
சௌரியவான், அடுத்து குதிரை. இந்த வார்த்தைகள் படை யுத்தம் சம்பந்தப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பண்டைய காலத்தில் ஒரு ராஜாவிற்கு அதிகமான குதிரை படைகள் இருக்கும் என்றால் அது அவனுக்கு பலமாக கருதப்பட்டது. அது அவனுக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குதிரைகள் எவ்வளவுதான் இருந்தாலும், குதிரைகளுக்கு எவ்வளவுதான் வீரியம் இருந்தாலும், அது எவ்வளவுதான் வேகமாக ஓடி யுத்தம் செய்யக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் அது ஜெயத்தை கொடுக்காது, அது வெற்றியை கொடுக்காது, அது தோல்வியை தடுத்து நிறுத்தாது. ஆக ராஜா, சேனைகளின் மிகுதி, சௌரியவான், குதிரை, இவைகள் இருந்தாலும் எனக்கு வெற்றி நிச்சயம் கிடையாது. இன்றைக்கு அநேக மக்கள் புதிய வருஷத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய பூமிக்குரிய ஸ்லாக்கியங்கள், எப்படி ராஜா தன்னுடைய அதிகாரத்தை நம்புகிறானோ, தன்னுடைய சேனைகளின் திரட்சியை நம்புகிறானோ, தன்னுடைய குதிரை படையின் பலத்தை நம்புகிறானோ, சௌரியவான் எப்படி தனக்கு இருக்கக்கூடிய வசதியை நம்புகிறானோ, அதே போல் புதிய வருஷத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய உலக ஸ்லாக்கியங்களை அதிகமாக நம்புகிறார்கள். இவைகள் இருந்தால் புதிய வருஷத்திலே நான் சந்தோஷமாக இருப்பேன், இவைகள் இருந்தால் நான் வெற்றியை சம்பாதிப்பேன், இவைகள் இருந்தால் எனக்கு தோல்வியே வராது, இவைகள் இருந்தால் எனக்கு வியாதி வராது, இவைகள் இருந்தால் எனக்கு இது வராது அது வராது என்று உலக பிரகாரமான காரியங்களை அதிகமாய் நம்பக்கூடிய மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்களை, அதிகாரத்தை, வருமானத்தை அல்லது வசதி வாய்ப்புகளை நம்பி அதுவே புதிய வருஷத்தில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி திட்டமிடக்கூடியவர்கள், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எதுவுமே எனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் வாழ்க்கையில் வர இருக்கும் விபத்துக்களை கர்த்தரால் மாத்திரமே தடுத்து நிறுத்த முடியும். என் வாழ்க்கையில் வர இருக்கும் இழப்புகளை தேவனால் மாத்திரமே தடுத்து நிறுத்த முடியும். அவரால் மாத்திரமே தடுத்து நிறுத்த முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த புதிய வருஷத்தில் நாம் எதை நம்பிக்கையாக வைத்து இந்த வருஷத்தில் கால்களை எடுத்து வைத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்குற நம்மில் அநேகர், உங்களில் அநேகர், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை நம்பலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை நம்பலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை நம்பலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக வீடு வாசல்களை நம்பலாம், உங்களுக்கான இருக்கக்கூடிய அநேக மற்ற வசதி வாய்ப்புகளை நம்பலாம். அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இவைகள் நமக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இவைகள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, இவைகள் தடுத்து நிறுத்த முடியாது, இவைகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது, கருத முடியாது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்லுகிறது. உலக மக்கள் உலக பிரகாரமான காரியங்களை நம்பிக்கையாக வைக்கிறார்கள். உலக மக்கள் உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகளை தங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக வைத்து கொண்டு அதற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள். ஆனால் இவைகள் மேல் கட்டப்படுகிற வீடு மணல் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டது. அதற்கு உதவி செய்யக்கூடியவர் ஒருவர் எனக்கு தெரிந்தவராக இருந்தார். ஆனால் அவருடைய தொலைபேசி நம்பரை நான் எங்கோ தவற விட்டு விட்டேன். எனவே அவரை தொடர்பு கொள்வதற்காக வேறொரு நண்பரிடம் நான் ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது என்னுடைய நண்பர் சொன்ன காரியம் எனக்கு மிகுந்த ஷாக்கை,
அதாவது அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் திடீரென்று மாரடைப்பில் இறந்து போயிருக்கிறார். அவர் இறந்து போனது எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இப்பொழுது தான் கேள்விப்பட்டேன். அவர் யார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர், பிஎஸ்என்எல்லில் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு முறை அவரோடு பேசுகிற பொழுது, நான் ஓய்வு பெற்ற பிறகு மனரம்யமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்த இடத்தை எனக்கு காண்பித்து சொன்னார். இந்த இடத்தை குறித்து நான் இப்படியெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் எனக்கு காண்பித்த இடம் ஒரு ஆறு ஓடக்கூடிய ஆற்று படுக்கையில், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை சுற்றிலும் சில ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கி போட்டிருந்தார். அந்த நிலத்திலே தோட்டம் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தில் தனக்கு தேவையான, தன்னுடைய உணர்வுக்கு, அன்றாட உணவிற்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் உணவு வகைகளையும் அந்த தோட்டத்தில் விளைவிக்க செய்தார். ஆள் வைத்து விவசாயம் செய்து தன்னுடைய சொந்த தோட்டத்தில் வந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள், இப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த காரியத்திலிருந்து அவர் செய்து கொண்டிருந்தார். அதை நான் கண்ணால் பார்த்தேன். அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் என்னிடத்தில் மகிழ்ச்சியோடு சொன்னார், இந்த இடத்துல நெல் விளையும், இந்த இடத்துல கரும்பு விளையும், இந்த இடத்துல நான் காய்கறி போட இருக்கிறேன், இங்கே வாழைப்பழங்களை நட இருக்கிறேன், பல கனி வகைகளை நான் இந்த இடத்துல திட்டமிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு காண்பித்தார். அழகான தோட்டம். பின்பு பெரிய வீடு, நவீன வசதிகளை உடைய ஒரு பெரிய வீடு, பல அறைகள் இருக்கக்கூடிய வீடு, அஸ்திவாரம் போடப்பட்டு அப்பொழுது கட்டப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அங்கே ஆடு மாடுகள் இருந்தது. தன்னுடைய சொந்த தேவைக்கு, தன்னுடைய சொந்த வீட்டிற்கு பால் கொடுப்பதற்கு மாடுகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது, காய்கறி தோட்டம் இருந்தது. அதை பார்த்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருகிற பொழுது பிரசங்கின் புஸ்தகத்தில் சாலமோனுடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவன் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி சவதரித்து வைத்தான் என்று சொல்லி நாம் வாசிப்பதைப் போல இந்த மனுஷனை குறித்து யோசிக்கிற பொழுது எனக்கு சாலமோன் ஞாபகத்துக்கு வந்தான். இந்த மனுஷன் நல்ல தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன், அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தவர். அந்த வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டை எனக்கு காண்பித்து, பல அறைகளை காண்பித்து, இந்த அறைகள் எல்லாம் இதற்காக நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி, இந்தந்த அறைகள் இதற்கு என்று சொல்லி எனக்கு காண்பித்து, பின்பு அவர் என்னை ஜெபிக்கும்படியாக சொன்னார். நானும் ஜெபித்தேன். வீடு கட்டி முடிந்தது. கிரக பிரவேசத்திற்கு, அதாவது வீட்டின் திறப்பு விழாவிற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். வீடு நிறைவடைகிற சமயத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பு கடைசி ஃபைனல் டச் என்று சொல்வார்கள், வீட்டிற்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், உள் அலங்காரங்கள் போன்ற காரியங்களுக்காக இவர் பட்டணத்திற்கு போய் அனுதினமும் போய் அதை வாங்கி இதை வாங்கி லாரியில் போட்டு அனுப்பி இரவும் பகலும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அன்று அதிகாலையிலே அவர் வீட்டிற்கு தேவையான அலங்கார விளக்குகளை வாங்க வேண்டும், பட்டணத்திற்கு போய் அலங்கார விளக்குகளை வாங்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறார். ஆனால் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவில்லை, மாரடைப்பில் இறந்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, என்னிடத்தில் இவ்வளவு வருமானம் இருக்குது, வசதி இருக்குது, பங்களா இருக்குது, பணம் இருக்குது என்ற சிந்தையுடன் இன்றைக்கு மனமேட்டியுடன் பெருமையோடு இருக்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை பெருமையோடு மனமேட்டிமையோடு எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இது என்னை காப்பாற்றும், அது என்னை காப்பாற்றும்
என்ற அந்த மனமேட்டிமையோடு பெருமையோடு நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பு? எந்த ராஜாவும், அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு சேனைகள் இருந்தாலும் சரி, அந்த சேனைகளின் திரட்சி மிகுதி எவ்வளவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு குதிரைகள் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். அவைகள் அவனுக்கு உதவி செய்யாது, அவைகள் அவனை பாதுகாக்காது, அவைகள் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்காது, அவைகள் அவனுக்கு தீமை வராமல் தடுக்காது, அவனுக்கு வர இருக்கிற ஆபத்துக்களை, நாசமோசங்களை, விபத்துக்களை அவைகள் தடுக்காது, வியாதியை தடுக்காது, சடுதியான மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தேவனால் மாத்திரமே நம்மை பாதுகாக்க முடியும். தோல்வியிலிருந்து, வியாதியிலிருந்து, விபத்திலிருந்து, இழப்பிலிருந்து, மரணப்படுக்கையிலிருந்து, இக்கட்டிலிருந்து, இன்னும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அநேக கசப்பான காரியங்களிலிருந்து தேவனால் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். தேவனால் மாத்திரமே அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். தேவனால் மாத்திரமே ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் சந்திப்போம் என்றால் அவைகளை கடந்து செல்வதற்கு, அவைகளை நீரூற்றாய் மாற்றுவதற்கு அவரால் மாத்திரமே நமக்கு பலன் கொடுக்க முடியும். உலக பிரகாரமான எந்த காரியமும் நமக்கு பலன் கொடுக்காது. உலக பிரகாரமான எந்த ஸ்லாக்கியங்களும் நமக்கு பலன் கொடுக்காது, நம்பிக்கை கொடுக்காது, உத்தரவாதம் கொடுக்காது. அதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த வருஷத்தினுடைய முதல் செய்தியிலே நமக்கு சொல்லுகிறது. 18வது வசனம், 19வது வசனம் மிகுந்த ஆசீர்வாதமான வசனம், மிகுந்த நம்பிக்கையான வசனம். ஒருவேளை இந்த 2025 என்ற வருஷத்தில் பலவிதமான கசப்பான அனுபவங்களை நாம் சந்தித்தவர்களாக இருப்போம் என்றால், பலவிதமான வேதனைகளை சந்தித்தவர்களாக நாம் இருப்போம் என்றால், பலவிதமான தோல்விகளை, அவமானங்களை சந்தித்தவர்களாக நாம் இருப்போம் என்றால், இந்த 18வது வசனம் 19வது வசனம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். மரணம் வருகிற பொழுது எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் எவ்வளவு அதிகாரமுள்ள ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் சரி, அவைகள் என்னை மரணத்திலிருந்து தடுக்க முடியாது. கர்த்தரால் மாத்திரமே நம்மை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் எனக்கு உதவியாக இருந்த நல்ல மனுஷன், திடீரென்று ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு மாரடைப்பு வந்து மிகவும் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நான் போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். அப்படி போவதற்கு முன்பதாக அவருக்காக நான் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு ஜெபிப்பதற்காக நான் முழங்கால்களை முடக்கி ஜெபத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு சொல் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வயது மிகவும் முதிர் வயதுள்ளவர். அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்கிலிருந்து அவர் தப்பிப்பது மிகவும் கடினம் என்று மருத்துவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறார்கள். இது 3வது அட்டாக்.
இதில் பிழைக்க மாட்டார் என்று சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய சிந்தைக்குள்ளாக கர்த்தர் போடுகிறார், ஆவியானவர் போடுகிறார். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த வசனம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஞாபகத்திற்கு வருகிறது. என்னை மரண வாசலிலும் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சொல்லி 9வது சங்கீதத்தில் என்று நினைக்கிறேன் தாவீது ராஜா சொல்லுகிறான். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த வார்த்தையை சொல்லி செவி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய அறைக்கு நான் போகிறேன். அங்கே சுற்றிலும் சொந்தக்காரர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். என்ன வேணாலும் நடக்கலாம் என்று சொல்லி ஆயத்தமாய் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளே போன உடனே எல்லாரும் எழுந்து நின்றார்கள். நான் எதுவும் பேசாமல் அவர் அருகிலே சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்து விட்டு பின்பு ஜெபித்தேன். ஜெபிக்கிற பொழுது மீண்டும் ஒரு விஷயம் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே, இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சில வார்த்தைகள் மாத்திரமே ஜெபித்து நான் கடந்து வந்து விட்டேன். இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. போன வாரம் அவரை சந்தித்தேன். இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை வாலிபர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். 80 வயதை கடந்த ஒரு மனிதனை நான் போன வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மரண வாசலுக்கு போனார். போன வாரம் சந்திக்கிறேன். எனக்கு அவரை பார்த்த உடனே அந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தர் மாத்திரமே நம்மை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே வறுமையிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். 19வது வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. என்ன அற்புதமான வாக்குத்தத்தம், என்ன அற்புதமான வசனங்கள், வார்த்தைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, புது வருஷத்திற்கு மாத்திரமே வாக்குத்தத்தத்தை தேடி ஓடி அல்லது சில ஊழியக்காரங்களை தேடி நாடி ஓடி வருடம் அநேக விசுவாசிகள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடி படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடி படியுங்கள். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வருஷத்தின் முதல் செய்தியாக நான் சொல்ல விரும்புகிற 3 காரியங்கள். உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை பெருமையோடு கருதி கொண்டு இருப்போம் என்றால் மனம் திரும்பி தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவைகள் நமக்கு வர இருக்கிற எதையும் தடுத்து நிறுத்தாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். முதலாவதாக பெருமையோடு இருப்போம் என்றால் மனத்தாழ்மையோடு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக கர்த்தருடைய ஆலோசனைக்கும் அதிகாரத்துக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை என்று சொல்லி நமக்கு ஒரு பாடல் இருக்கிறது. புதிய வருடத்தில் எந்த விதமான அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போனாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனை, அவருடைய அதிகாரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நம்புவோம், ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம். அப்பொழுது தேவனால் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு இருக்கும், மனமகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். கடந்த வருஷத்தில் கண்ட துன்பங்கள், வேதனைகள் இந்த ஆண்டிலே கடந்து வராதபடி கர்த்தர் நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. என்னுடைய வலைதளத்தை, என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விஷ் யூ எ பிளஸ்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம்
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.